நீங்க ஒரு சூழ்நிலையில இருந்த காலகட்டம் மாறி, இப்போ அடுத்த சூழ்நிலைக்கான காலகட்டத்துக்குள்ள நுழைய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் வரப்போறவங்க வந்து அதாவது அது உங்க கணவராவே இருக்கலாம், கணவன் மனைவியாவே இருக்கலாம், இல்ல லவ்வரா இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். அவங்க வரும்போது, இதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய கடமையை உணர்ந்து, அவங்களுடைய பொறுப்ப உணர்ந்து தான் வருவாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு தகுதியானவராவும் இருப்பாங்கன்னு வைங்களேன். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தகுதியுடையவராகவே வருவாங்க. இப்ப நீங்க அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் பெர்சனா இருக்கணும். அம் எதையுமே சாதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நெனச்சத சாதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களா இருக்கணும். பொறுப்பில்லாம இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி, சரிங்களா? ஆனா இப்போ இதுக்கப்புறம் வரும்போது அவங்க பொறுப்பானவங்களா, அ ஒரு நல்ல சம்பாத்திய வலிமை, அ என்ன என்ன செய்யணும்னாலும் அத செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த மாரி அந்த மாதிரியான ஒரு மனிதரா வருவாங்கன்னு வைங்களேன். ஆக இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணும்போது, அது லவ் ப்ரப்போசலா இருக்கலாம், இல்ல மேரேஜ் ப்ரப்போசலா இருக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அ இவங்க வந்து தகுதியானவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நிஜமாலுமே எனக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாம் சின்ன விஷயமே கிடையாது. இது வந்து இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, இப்ப தான் நீங்க ஒரு காலகட்டத்தில அந்த அந்த ஒரு காலகட்டம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வரணும் அப்படிங்கும்போது, அடுத்த சூழ்நிலைக்கான காலகட்டம் வரணுங்கும்போது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க பொறுமையா இருங்க. ரொம்ப அழகா இருக்கு. சரிங்களா? வாழ்த்துக்கள்.